ஹாய், குட் மார்னிங். திஸ் இஸ் சண்டே மார்னிங் 5 AM. இன்றைக்கி 5 மணி சர்வீஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வீட்டுக்காரங்களும் கிளம்பி போயிட்டுருக்கோம். தம்பியை வீட்டில் விட்டுட்டு தான் போகிறோம். மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்றதால காலையில் நாங்கள் சர்ச் போயிட்டு வந்துட்டோம். நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நாத்தனாரை பொண்ணு பார்க்க வந்தாங்க, ரிசல்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அன்றைக்கி வந்து மாப்பிள்ளை வரல, அவங்க ஃபேமிலி மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னால் நெக்ஸ்ட்டு வீடியோ போட முடியல. மாப்பிள்ளை வந்து இன்றைக்கி தான் வராங்க பார்க்குறதுக்காக. அவங்க வந்து பார்த்த பிறகு நான் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். சர்ச் முடிச்சுட்டு நாங்கள் கடையில் ஒரு சின்ன வேலை இருந்தது. நேற்று அதை நான் செய்ய மறந்து வந்துட்டேன். நேற்று கடையிலேருந்து வந்ததே மணி வந்து 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சி. அந்த வேலையை போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். இது ஃபுல்லாகவே நேரு ஸ்ட்ரீட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ கடை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே காய்கறி வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். மார்க்கெட் உள்ளே இல்லாமல் மார்க்கெட் வெளியில் வந்து இந்த மாதிரி காய்கறி வெளியிலே போட்டிருப்பாங்க. எல்லாமே இருக்கும், இங்கே கிடைக்காத எதுவுமே இருக்காது. எல்லா காய்கறிகளும் இருக்கும், எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கும். ரேட்டுமே ரொம்ப நார்மலாக கம்மியாக தாங்க இருக்கும். மோஸ்ட்லி இந்த கடை வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. தூரத்துலேருந்து வந்து இங்கே வந்து எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் ஊருக்கு போனோம்னாலும் ஃப்ரூட்ஸ் வாங்கணுன்னா இங்கே தான் வந்து வாங்கிட்டு போவோம். இந்த ஸ்ட்ரீட் வந்து சண்டே மார்க்கெட் கடை போடுவாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரீட் MG ரோடு ஃபுல்லாக கடை போடுறவங்க எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. கடை ஓப்பன் பண்ண பிறகு இந்த பக்கம் போகவே முடியாது, அவ்வளோ நெரிசலாக இருக்கும். இங்கே எல்லாமே கிடைக்கும், ரேட்டுமே நார்மலாக தான் இருக்கும். வீட்டுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம்.